பொல்லாதவனமாய் இருக்கிறனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமையும் காணாமல் போக மட்டும் அதை தேடி விசாரியும். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலிருப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்றைக்கு திக்கற்ற நிலைமையில ஏதாவது காரியத்திலே நீங்க இருப்பீர்களானா, எந்த ஒத்தாசையும் எந்த உதவியும் யாராலையும் இதை செய்ய முடியாது என்று கடிநடுவின காரியத்திலே திக்கற்று போய் இருப்பீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயர். ஆண்டவரே, சகாயம் இல்லாத என் வாழ்க்கையில நீர் சகாயர். சகாயம் இல்லாத காரியத்திலே ஒருவருடைய சகாயமும் எனக்கு இல்லாண்டவர். நீரே எனக்கு சகாயரா இருக்கிறீர். என் திக்கற்ற நிலைமையை நீங்க அறிவீர் ஆண்டவரே. இந்த திக்கற்ற நிலைமையிலிருந்து நீரே எனக்கு சகாயரா இரும் என்று நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் ஒரு நாளும் அங்கீகரிக்காம விடவே மாட்டார். நீங்க கவனிங்க, லாசரு மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு ஆண்டவர் நேசித்து போனது போல எந்த வீட்டுக்கும் அவர் போனது கிடையாது. மார்த்தாளையும் மரியாளையும் லாசரையும் அவ்வளவா இயேசு நேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில நான் கண்டது உண்டுங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வசனம் ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஒரு வசனம் ஆவியானவர் நிரப்பி அவர்களை அழைப்பார். எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டா என்பதற்கு அடையாளம் வாழ்க்கையில ஒரு வசனம் இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளம், நீ பிறந்திலிருந்தே கிறிஸ்துவலா இருக்கலாம் அல்லது தேவனை அறியாத புறஜாதிகளாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் அழைப்பார். நம்மளை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், நாம ஒழிந்து போனாலும் அந்த வசனம் நம்மை விட்டு ஒழியவே ஒழியாது. எவ்வளவோ 1000 வசனங்களை அதன் பிறகு நாம கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை சொல்லி அழைத்த வசனத்தை ஒரு நாளும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என்னை ஆண்டவர் அழைத்த நான் திக்கற்று என்ன செய்வதென்று அறியாத நிலையில நான் இருந்தபோது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைகளையும் பரதேசிகளையும் நியாயம் விசாரிக்கிற தேவன் நான் என்று சொல்லி என்னை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அந்த நாளிலிருந்து ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிடலைங்க. ஒருபோதும் பெற்றவர்கள் என்னை கைவிட்டார்கள், உற்றார் உறவினர்கள் என்னை கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவே இல்லை. நானும் சொல்லுவேன், நான் யாரையும் இதுவரைக்கும் பணத்துக்காகவும் உதவிக்காகவும் யாருடைய சகாயத்தையும் என் வாழ்க்கையில் நான் தேடினதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. யாருடைய சகாயத்தை நான் தேடினது கிடையாது. மாமனார் மாமியார் நம்ம வீட்டை நம்பி நான் வாழ்ந்தது கிடையாது. அடுத்தவர் நண்பர்களை எதிர்பார்த்து நான் தான் உட்காந்து, நானும் ஆண்டவரும் தான் கணக்கு போடுவோம். என் தங்கைகளுக்கு திருமணம் ஆகிற போது திக்கற்றவர்கள் உட்காந்து கணக்கு போடுவேன். யாரையும் அதில் கொண்டு வர மாட்டேன். இவங்க கிட்ட அது கேட்கணும், இவங்க கிட்ட இது கேட்கணும், யாரையும் அங்கே உள்ள நுழைக்க மாட்டேன். நானும் என் ஆண்டவருடைய கணக்கு மாத்திரம்தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க சிஸ்டர் பத்தி. யாரையும் உங்க கணக்குல சேர்க்காதீங்க. கர்த்தரும் நீங்களும் மாத்திரம். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனத்தை கரத்தை விட நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கரம் குறுகினது அல்ல. ஆமென். அல்லேலூயா. குறுகினது. உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாத. எந்த நிலைமை எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ விட்டு விடாத. யார் நம்ம கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, சகாயர் அவரே என்று நீங்க இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்னை இதிலிருந்து மீட்டுவார்.
உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீங்களா? நீங்கள் நல்லா விசுவாசிங்க, ஒப்பு கொடுங்க. நீங்கள் அதுதான் நம்ம அந்த வசனத்தில் நானே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறேன். எதில் நீங்கள் வாசிச்சிங்க அந்த வசனத்தை? 102வது சங்கீதம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை ஒரு விசை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிப்பார். அவ்வளவுதானுங்களா? சரிங்க. அதுக்கு முன்பாக நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதம் 10:14வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஒரு முறை கூட நீங்க வாசிங்க. சங்கீதம் 10:14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா. அதை நீர் பார்த்திருக்கிறீரே, கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அல்லேலூயா. ஏழையானவன் எப்போ? ஏழையானவன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு காரியத்திலே தன்னால் செய்ய முடியாத திக்கற்று இருக்கிற நிலையில தான் ஏழையானவன். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஆமென். ஒப்புவிக்கிற போதுதான் சகாயம் நமக்கு வரும். ஏழையானவன், முடியாதவன், ஒண்ணுமே நடக்காதுன்னு விட்டவன், திக்கற்று நிலைமையில இருக்கிறவன், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, வேலை ஸ்தலத்துக்காக, பலவீனங்களுக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக திக்கற்று நிலையில இருக்கிறவன் தன்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கிற போது தான் சகாயம் வரும். ஆமென். அல்லேலூயா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற போது, முற்றிலுமா நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிற போது சகாயம் வரும். மனுஷனை சார்ந்து இருக்கிற போது அல்ல. சொல்லணும், மனுஷனை சார்ந்து தேவனுடைய ஒத்தாசை நாடுவதை காட்டிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தா தானா மனுஷனுடைய தேவைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். இதுதான் நம்மளுடைய காரியம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை. நாங்கள் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மகளுக்கு நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமத்தினுடைய அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லோரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தி ஆகிய லேயாளை கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். இங்க காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. இந்த மகள் லேயாள் என்கிற மகள், நான் சொல்லுவேன், வாழ்க்கையில அவள் பட்ட அவமானம், அவப்பட்ட நிந்தை, அவப்பட்ட போராட்டம், அவ அன்பினுக்காக ஏங்கினது. அப்பா உண்டு, அம்மா உண்டு, கணவன் உண்டு, சகோதரி உண்டு. ஆனால் நான் சொல்லுவேன், அவள் இருந்த திக்கற்ற நிலைமை, அவர் அழுத அழுக, அவர் புறக்கணிக்கப்பட்ட புறக்கணிப்பு, நீங்கள் அதை கூர்ந்து கவனித்தீர்களானால் அதில் கர்த்தர் இருப்பார். அவ எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை தெரியுங்களா? 2 பொண்ணு, ஒரு மகளை ஒருவன் விரும்பி அவன் யாக்கோப்பு கேட்கிறான், நான் ராகேலை தான் திருமணம் முடிப்பேன்னு. இவளுடைய வாழ்க்கை எந்த அவமானத்தில் துவங்குகிறது என்று சொல்லுவோமானால், இந்த பொண்ணை யாருமே திருமணம் பண்ண மாட்டாங்கன்னு இருட்டில் திருட்டு வளவா ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொண்டு போய் திருமணம் முடித்ததாக தன் கணவனிடத்திலே சேர்க்கிறான் தகப்பன். இப்படி ஒரு திருமணம் யாருக்காவது நடக்குமா? பொண்ணு தங்கச்சியை தான் மாப்பிள்ளை விரும்பினாரு. ஆனால் இந்த கேவலம், இந்த அவமானம், இந்த நிலைமை, இந்த திக்கற்ற நிலைமை, தகப்பன் நம்பிக்கை இல்லை. இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும், தகப்பனுக்கு நம்பிக்கை இல்லை. திருட்டு வளவாக, தெரியாத தனமாக தங்கியை தான் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லி இரவோடு இரவாக லேயாளை கொண்டு போய் யாக்கோப்பிடத்திலே சேர்க்கிறான். அவன் காலையில விடிந்து பார்த்து கதறுகிறான், இவ்வளையா நீர் கொடுத்து சொல்றான். இவ்விடத்து பழக்கம் முதல்ல மூத்துவ இருக்க சொல்ல சின்னவளை கொடுக்க கூடாது, அதனால தான் நான் இவளை சேர்த்தேன். நீ ராகேலுக்காக, நான் சொல்லுவேன், யாக்கோப்பு ராகேல் நிமித்தம் ரேயாலை வைத்து கொண்டான்.
உண்மையான ஒரு அன்பு மனைவிடத்திலே அன்பு வைத்தல்ல, ஒரு தகப்பன் திருமணம் முடித்தல்ல, எந்த ஒரு சூழ்நிலையும் அன்பின் நிமித்தமா நடக்கல, ஏதோ ஒன்றுக்காக. லேயாள் என்பதில் அழகுள்ளவள் அல்ல, ஒரு கூச்ச பார்வை உள்ளவள். அதனால எல்லாராலும் அவள் புறக்கணிக்கப்பட்டவள். நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாசியுங்கள். அதே 30, 32 நீங்கள் 30 32 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். நீங்க பாருங்க, லேயாள் அற்பமாய் எனப்பட்டார் என்று கர்த்தர் கண்டு. நம்ம ஆண்டவர், நீங்க சொல்லுங்க, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ புறக்கணிக்கப்பட்டவளா, நீ ஒதுக்கப்பட்டவளா, நீ திக்கற்ற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய சகாயம் நிச்சயமா உண்டு செய்யும். அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதை இழந்துடாதீங்க. என் வாழ்க்கையில எவ்வளவோ சொல்ல முடியும். திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் நேசிப்பதை உன்னை உதாசீனப்படுத்தினவங்க, நீங்க எல்லாரும் ஒதுக்கப்படுகிறாங்களா, நீ ஒருவரிடத்துல ஒதுக்கப்படுகிறாயா, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை கண்டு. யார் முதல்ல கர்ப்பமானா தெரியுமா? யாக்கோப்பு லேயாளை தொடுகிற போதெல்லாம் அருவருப்பா பிடிக்காம தொடுவான். ஆனால் ராகேலை தொடுகிற போது இன்பமாக, அன்பாக, பாசத்தோடு, நேசத்தோடு கூட அவளை தொடுவான். ஆனால் கர்த்தர் லேயாள் அற்பமாய் காணப்பட்டதை கண்டு, யார் முன்னாடி கர்ப்பம் தரித்தாவ? கர்த்தர் யாருக்கு முதல்ல கர்ப்பத்தை கொடுத்தாள் என்று சொல்லுவோம்னால் லேயாளை கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. யாரு தகப்பன் கீழ்த்தரமா பார்த்தாலும் சரி, கணவன் கீழ்த்தரமா பார்த்தாலும் சரி, வேலையாட்கள் எல்லாம் கீழ்த்தரமா பார்த்தாலும் சரி, அவளுடைய வாழ்க்கை முழுவதும் நிந்த அவமானம் தான். வாசிங்க, தொடர்ந்து 32வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லேயாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். நான் சொல்லுவேன், இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பான். நான் முதலாவது கர்ப்பம் ஆயிட்டேன், முதலாவது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுட்டேன். இப்போது என் புருஷன், இது வரைக்கும் நேசிக்கலங்க, இதுவரைக்கும் அவன் நேசிக்கல. இப்போது கர்த்தர் என் அவமானத்தை கண்டு, நிந்தையை கண்டு, என்னை கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை எனக்காக முதலிலே கொடுத்தார், அவனுக்கு ரூபன் என்று பெயர் கொடுப்பேன், இது முதல் என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொன்னா. ரெண்டாவது நீங்க கவனிங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு புள்ள பெத்தாச்சு, இனியாவது என் புருஷன் என்னை நேசிப்பார். 2 புள்ள பெத்து இனி என்னை நேசிப்பார். 3 புள்ள பிறந்துடுச்சு, இனியாவது அவர் என்னை சேருவார், இனியாவது மனப்பூர்வமா என்னை நேசிப்பார். இது வரைக்கும் 3 புள்ள, நீங்க நம்ம அநேகர் வாழ்ந்திருப்பாங்க, 2 புள்ள பெற்றிருப்பாங்க, 3 புள்ளைய பெற்றிருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு இருக்குங்களே, இமயமலைக்கும் இங்கே சென்னைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். அவர் வந்தார் போட்டோம், புள்ளை மட்டும் பெற்றுப்பாங்க, ஒரு 3 புள்ள இருக்கும். எதனால் பெற்றாங்க, எதுக்காக பெற்றாங்க? என்னவோ ஆடு மாடு இதெல்லாம் பெற்றுக்கிற மாதிரி ஒரு 3 புள்ளியை பெற்ற வேண்டியது. ஆனால் உண்மையான கணவனுக்கு உண்டான அன்பு, உண்மையான மனைவிக்கு உண்டான அன்பு இருக்குமா? ஆனால் இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார், இனியாவது என் புருஷன் என்னை நேசிப்பான், இனியாவது என்னை சேருவான் என்று சொல்லி 3வது பிள்ளையை பெற்று அதுக்கு லேவி என்று பெயர் வைத்து, இந்த 3 பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ காலமாச்சு என்று தெரியாது. ஆனாலும் அந்த 3 பிள்ளைகள் பெற்று ஓடுகிற வரைக்கும் அவன் நேசிக்கவே இல்லைங்க. அந்த மகளை அவன் நேசிக்கவே இல்லை. அவள் பட்ட அந்த காரியத்தெல்லாம் நீங்கள்
அதை நீங்கள் பின்னும் அவள் கர்ப்பவாதாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு லேவி என்று பெயரிட்டால் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் 30வது அதிகாரம் 14-15 வாசிக்கிற போது கோதுமை அறுப்பு நாளிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயின் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்று என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு என் கணவனோட கூட இரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கேவலமான வாழ்க்கை பாருங்க. இந்த நாள் அளவும் அவன் சேரல, இந்த நாளளவும் கணவனோட அன்பு இல்லை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கணவன் மனைவி உறவுல ஒரு ஐக்கியம் இல்லாமல் அன்பு இல்லாமல் நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களான்னா நிச்சயமாக போக மாட்டீங்க. கணவன் குடிகாரனாக இருக்கலாம், கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம். கர்த்தர் எதுக்கு அப்படிப்பட்ட கணவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் சொல்லுவேன், 2 பேரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் உங்களை கொடுக்குறார். ஒன்று ஒரு ஊழியக்காரியாக மாற்றுறதுக்கு தான் அப்படிப்பட்ட கணவனை கொடுக்குறார். ஒன்று அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் பிள்ளை என் பேச்சையே கேட்கறது இல்லைங்க பிரதர், என் மகன் என் பேச்சையே கேட்கறது இல்லை, அவன் என்னவோ சம்பாதிக்கிறா, எப்படியோ போகிறா, எப்படியோ வரான், என் பேச்சையே கேட்கல. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால உன் கணவன் மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும், அவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ள ஜீவத்தை வாழ்ந்து அவர்களை ரட்சிக்கும்படியாகத்தான் உன்னை உங்கள் வீட்டுக்கு பாஸ்டராக வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. போதகராக உன்னை வச்சிருக்கிறார். நீ அந்த குடும்பத்தை திருத்தாம, அந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டு வராம நீங்கள் பரலோக கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்பீங்கன்னு கொஞ்சமும் நீங்கள் நம்பாதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இதுதான் என் பிரச்சனை, இதுதான் நம்ம சபைக்கு பிரச்சனை. மகளே, நீ எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு ஸ்தோத்திரம், நீ யார் என்று சொல்லுவானால் நீ கண்ணு இங்க மூடி அங்கே கர்த்தருடைய முன்பாக நீ திறப்பா அப்படி சொன்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரதர் என்ன மாதிரி பேசுறாரு, ஐயோ எனக்கு அப்படியே புள்ள இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் ஒன்றை ஒரு போதகரா, ஒன்றை ரட்சகரா, ஒன்றை மீட்பரா உன் குடும்பத்தில் எத்தனை தருதலையை கொண்ட புருஷனாக இருந்தாலும், எத்தனை தருதலையான பிள்ளைகளை உனக்கு இருந்தாலும், உன்னை எதுக்கு ரட்சித்தா தெரியுமா? உன் குடும்பத்திற்கு உன்னை தீபமா வெளிச்சமா வைக்கதான் ரட்சித்தா. என் பேச்சை யாருமே கேட்கறது இல்லை பிரதர். நீங்கள் கர்த்தருடைய பேச்சை கேட்டால் உன் பேச்சை எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. நீ ஆண்டவருடைய நம்ம பேச்சை கேட்கலாம், நம்ம பேச்சை யாரும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், நீ வெறும் சமயக்கட்டிலேயே மூக்குறிஞ்சின்னு இருந்து ஏதோ கந்த புடவை கட்டிட்டு உன் குடும்பத்தில் நீ தலைவியா இருந்து 3 பிள்ளைங்களை பெற்று ஒரு புருஷன் உனக்கு இருந்து, நான் சொல்லுவேன், எத்தனை நீ கேவலமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஜபம், கர்த்தருடைய துதி உன் வாயில இருந்தனா, நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை உயர்ந்தவளா உன் குடும்பத்தில் வைப்ப. பயம் என்னதான் வாய் நம்மளை பேசினாலும் உங்களை குறித்ததான பயம் உன் புருஷனுக்கு இருக்கும், உங்களை குறித்ததான பயம் உங்க பிள்ளைகளுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை வெளிச்சமா மேன்மையா உயர்வா உங்க குடும்பத்தில் வைப்பா. நீ யாருன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட திக்கற்ற நிலைமையில நீ இருப்பா. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வை, கர்த்தர் அதை கண்டு நீ ஒதுக்கப்பட்டு உன் வீட்டில் 4 பேர் இருக்கிற வீட்டில் உன் பேச்சுக்கே மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உன்னை கண்டு அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவருக்கு ஒன்றை ஒப்புவித்து அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமானால், நான் சொல்லுவேன், உன் குடும்பத்தை உன் புருஷன் எப்படிப்பட்ட அடங்காதவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட அடங்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை உன்னுடைய கர்த்தருடைய கிருபையின் மூலமாக, அவர் கர்த்தர் நம்மை காண்கிறது மூலமாக நிச்சயமா நீங்கள் அவளை ரட்சித்துக் கொள்ள முடியும். நிச்சயமா நீங்க ரட்சித்துக் கொள்ள முடியுங்க. இந்த உலகத்தையே ரட்சிப்புக்குள்ளாக நடத்துனாங்க யார் தெரியுமா? சொல்லுங்க, யாரு? யாருங்க? ஆண்டவர் மரித்து பரலோகம் போன பிறகு இந்த உலகத்தையே கிறிஸ்துவ நடத்தினது
நான் இந்த கிறிஸ்துவ உலகத்தையே பெரிய ஐஸ்வர்யமான ரோம ராஜ்யம் ஆச்சரியமா இருக்குதுங்க. ரோம ராஜ்யம் கர்த்தரை எதிர்த்த ராஜ்யம். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களை தூண்ல கட்டி எண்ணெயை ஊத்தி கொளுத்தி இரவு சாப்பாட்டை உண்ட ரோமர் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுவாருங்க ஆண்டவரை துதிக்கிறவங்க. உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்து லைட்டை போட்டு ஃபேனை போட்டு நம்மளால துதிக்க முடியல. அவங்க எப்படி துதிச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம் தெரியுமா? நான் சொல்லுவேன், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரத்தை ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. என்னென்னவோ பேசுறோம், ஜபிக்கிறோன்ற எண்ணம் வருதா, துதிக்கிறோன்ற எண்ணம் வருதா நமக்கு? சொல்லுங்க. தேவனை துதிச்சாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்ற அடையாளம் என்ன தெரியுங்களா? துதிக்கிற பிள்ளைகள். நல்லா எழுதி கொள்ளுங்க. கர்த்தரை ஒரு பாட்டு கூட பாடி உன்னால துதிக்க முடியலன்னா எத்தனை வருஷம் நீ பைபிளை தூக்குனாலும் நீ ரட்சிக்கப்படல. யாரையும் உன்னால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றைக்கும் துதித்துக் கொண்டிருப்பாங்க. என்றைக்கும் எங்க விடுதலை இருக்குதுன்னா உன் துதியிலே விடுதலை இருக்கிறது. உன் துதியிலே உன் குடும்பத்தினுடைய விடுதலை இருக்கிறது. உன் துதியிலே பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. துதிக்கிற பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார். ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற அடையாளம் கொட்டு அடிக்கிற போது லபலபா ஷபலபா அது இல்ல. ஆண்டவர் எப்ப பாடுறது? சபையில 10 பேர் எதிர்க்க பக்தி உள்ளவர்களா பாசுக்கு முன்பாக காட்டுகிற பாடல் அல்ல. பக்தி உள்ளவர்களா அந்த அக்கா பாக்குது இந்த அக்கா பாக்குதுன்னு அப்படியே கண்ண மூடி ஓ ஹல்லேலூயா இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் இல்லை. எங்க அப்படின்னா உன் துன்பத்துல, உன் கஷ்டத்துல, உன் கண்ணீரில், உன்னுடைய திக்கற்ற நிலைமையில நீ பாட்டு பாடி தனியா யாருக்கும் தெரியாம உன் கதவை மூடி நீ ஆராதிக்கிற தேவனுக்கும் உனக்கும் ஒரு உறவு வருது இல்லைங்களா? ரட்சிப்பினுடைய அடையாளம் அதுதான். ஆமே. துன்பப்படுகிற போது புலம்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஒரு பாட்டும் உன் வாயில வரல அப்படின்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருப்பாங்க. சபையில் இல்லை. சபையில் ஒருவேளை நீ துதிக்கிறது பக்தியா இருக்கலாம் அல்லது வேஷமா இருக்கலாம். ஆனா எங்க உண்மையா கர்த்தர் உன் திக்கற்ற நிலைமையை பார்க்கிறாருன்னா உன் திக்கற்ற நிலைமையில ஆண்டவரை நோக்கி நீ துதிக்கிறா. பாத்தியா, எனக்கு குரலே வராது பிரதர், எனக்கு பாடவே தெரியாது, நான் பாடனா யாருமே கேட்க மாட்டேன். யாரும் கேட்க தேவையில்லை. கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் உனக்கும் பாடுகளினாலே உன் பாடுகளுடைய நீங்க வேண்டுமானால் பாட்டினாலே உனக்கு உறவுகள் இருக்க வேண்டும். பாடுகிறவர் தான் ரட்சிக்கப்பட்டவர். நல்லா பாடணும், நல்லா ஜெபம் பண்ணணும். தனிமையா இருக்கிற நேரத்தில் வாயில துதி உண்டாகணும். பிசாசு எனக்கு இந்த பிசாசுன்னு சொல்றவங்கள பார்த்தாவே காலில் போட்டு மிதிக்கணும் போல தோணுது. என்னங்க பிசாசு? அனில் அம்மானி கிட்ட வராத பிசாசு உங்ககிட்ட வரானா? அனில் அம்மானி 5000 கோடிக்கு கல்யாணம் பண்றான். பிசாசு ஏன் தடுக்கல சொல்லுங்க? ஏங்க அவங்ககிட்ட பிசாசு போல? உன் பிள்ளைக்கும் உன் மற்றவர்களுக்கு தான் பிசாசு கிரியை செய்யறானா? அவன் தான் வேட்டு வைக்கிறானா உங்களுக்கு? நத்திங். அதெல்லாம் ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன். அநேகர் அப்படித்தாங்க ஏமாத்துறாங்க. எதனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா உங்க வீட்டில் கட்டு இருக்குது, உங்க வீட்டில் பிசாசு இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை இல்லைப்பா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் வர பெருமையாக வர பேசிக்கிறோம். எனக்கு 3 பிசாசு இருந்தது, 4 பிசாசு. நெவர். உங்களை விட ஒரு பிசாசு யாருமே கிடையாது. அதனால தான் நீங்கள் பிசாசா இருக்கிறனால தான் பிசாசு உங்களுக்கு கூட உறவு கொள்ள வரான், பேச வரான், எல்லாம் பண்ண வரான். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் பிசாசு வருவானா சொல்லுங்க? சோதிக்கிறதுக்கு மாத்திரம் வருவான். அப்பாலே போனா போயிடுவான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், பிசாசு தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்யவே முடியாது. அவன் உங்களை மேற்கொள்ளவே முடியாதுங்க, மேற்கொள்ளவே முடியாது. நீங்கள்
நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, பிள்ளைகளை தேவ பக்திக்குள்ளவர்களா நீங்க நடத்துங்க. நான் சொல்லுவேன், எங்கேயோ இருந்து வருவான், தூக்கிட்டு ஒரே நாளில் தூக்கிட்டு போயிடுவான். அவங்க பிள்ளைங்களை நல்லா திருமணம் முடித்து அருமையாக வாழ வைப்பான். நான் சொல்லுவேன், ஒரே நாள் பல வருஷம் நடக்காத காரியம் ஒரே கனப்பொழுதிலே கர்த்தர் நடத்தி கொடுப்பான். நேரம் வருகிற போது நடத்தி கொடுப்பான். எந்த பிசாசின் கிரியைகளை தேவனுடைய துதிக்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல வரவே முடியாது. வரவே முடியாதா? இல்லை பிரதர், வருவான் பிரதர் அப்படின்னா நீ கர்த்தருடைய பிள்ளையா இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையா இல்லை. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா அந்த நினைவே வராதுங்க. பிசாசின்ற வாயில வார்த்தையே வராது, நினைவே வராது. நிறைவானவர் உள்ள இருக்கிற போது குறைவானது எப்படிங்க வரும் சொல்லுங்க? உங்க வாய் ஃபுல்லா கர்த்தர், வாய் ஃபுல்லா துதி. பிசாசுக்கு எங்க இடம் உங்க வாயில சொல்லுங்க? பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் எதனா ஊற்ற முடியுமா? ஆண்டவர் உங்க மனம் நிறைஞ்சி, உங்க வாய் நிறைஞ்சி, நம்ம உள்ள நிறைஞ்சி இருந்தாருன்னா சத்துருவுக்கு இடமே இல்லைங்க. சத்துருக்கு இடமே இல்லை. நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. இதை விட அநியாயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஊழியர் செய்கிறவங்கன்றவங்க ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் உங்களை மேலே நான் தப்பு சொல்லலைங்க. இந்த அம்மா பிசாசு சொல்கிறாங்கன்னா ஏன் தெரியுமா? அவங்கள வளர்த்த வளர்ப்பு அப்படி. ஓ வீட்டில் கட்டு இருக்குது, அதை நான் எடுக்கிறேன், அது ஒரு பெருமை. நாங்கள் கட்டு இருந்ததுப்பா, அதை எடுத்துட்டோம். இல்லவே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்வினை செய்கிறது போல் ஒருவனும் செய்ய முடியாதுங்க. தெரியுமா உங்களுக்கு? செய்வினை நம்ம வீட்டுக்கு யார் வைக்க முடியும்? அசலான் கிடையாது, பிசாசு கிடையாது. நீங்களே உங்களுக்கு வச்சுக்கினா உண்டு. உங்கள் வார்த்தையினால, உங்கள் அடங்கா பிடாரி தனத்தினால, உங்கள் கோபத்தினால, உங்கள் கர்த்தருடைய சுபாவம் இல்லாததுனால நம்மளே நமக்கு பிசாசனுடைய கிரியை நம்ம அனுமதிக்கிறதுனால தான் பிசாசு. அப்போ நல்லா துதிக்கிறவங்கள அழிக்கணும்னு நினச்சா எப்படி அழிச்சிருப்பானே நம்ம? அதான் முன்னாடியே சொன்னது போல் 5000 கோடி கொடுத்து கல்யாணம் பண்ணுறான். அவனுக்கு பிசாசு தெரியாதா? ஈயாடியா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஓம்புள்ளிங்கிட்ட தானே பிசாசு வருவான். நான் கேட்குறேன், அவனெல்லாம் விட்டுட்டு உங்களை தாண்டி, அவனெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கிறவன் உங்ககிட்ட வந்து பிசாசு வந்து உன் பக்தியை கண்டு, நீ யோபை போல வாழ்கிற வாழ்க்கையை கண்டு வருவானா? இப்போதைக்கு நாம தான் நம்ம வீட்டுக்கு பிசாசாக இருக்கிறோம். ஏன் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வருது? ஒன்று என் மனைவி பிசாசு போல இருக்கணும், இல்லை நான் பிசாசு போல இருக்கணும். அதுதான் கணக்கு. இந்த பிசாசு எங்கள் குடும்பத்தில் ஒரே சோதனை பண்ணுறான். இல்லைப்பா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிறத அகற்று, உங்ககிட்ட இருக்கிறத அகற்றுங்க. உங்ககிட்ட இருக்க துதிக்கிற பிள்ளைகளிடத்தில் ஒரு நாளும் பிசாசு கிரியை செய்யவே முடியாது. சிஸ்டர் பிள்ளை நிறைவானவர் இருக்கிற போது குறைவான அவனுக்கு இடமே கிடையாது, இடமே கிடையாது. நான் சொல்லுவேன், ஒரு நாள் நான் உங்களுக்கு அன்பா நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் நீங்கள் வஞ்சிக்கப்படாத இருங்க. நீங்கள் செய்கிற காரியத்தில் உட்காருங்க. ஏன் இந்த குறை இருக்குது, ஏன் இந்த சண்டை வருது, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்று நீங்களாக இருப்பீங்க, இல்லை மற்றவனாக இருப்பான். உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 பேருக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒன்று நீங்களாக இருப்பீங்க, இல்லை மற்றவங்களாக இருப்பாங்க. இதில் பிசாசுக்கு இடமே கிடையாது. ஒருவேளை பிசாசு உங்களை தூண்டி வசனத்தை எடுத்து போட்டு பண்ணுற கிரியை இது. பிசாசு இப்போ பேசுகிற வசனத்தை பிசாசு எடுத்து போட்டுருவான். எடுத்து போட்ட உடனே நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது, பிசாசு கிரியை செய்வான். அது நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் உங்ககிட்ட கிட்ட கிரியை செய்கிறான்னா, வசனம் இல்லாததுனாலே அவன் கிரியை செய்வான். வசனம் இருந்ததால் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், ஆமென். ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க சிஸ்டர், வஞ்சிக்கப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் ஒரு சேனைக்குள்ளாய் பாவீர்கள், ஒரு மதிலை தாண்டுவீங்க. யார் எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த மகன் எத்தனை பாடுகள் பட்டாலும், எத்தனை திக்கற்ற நிலைமைகளை இருந்தாலும், இவருடைய போராட்டம் நீங்கள் கவனித்து பாருங்க. அதே 35வது வசனம் 16 19 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அதே 35வது வசனம் 16
19 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 35வது அதிகாரம், ஆதிகாமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 16 19 வரை வாசிக்கும். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது, கவனிப்பீர்களானா, இந்த தூதாயும் கனிய எனக்கு கொடு, நான் உன் புருஷனோட கூட நீ சந்தோஷமா இருப்பா. நீங்க கவனிச்சிங்களா? அவள் கணவனோட கூட சகோதரியோட கூட எல்லா உறவும் இருந்தோம். நீங்க இப்படி இருக்கிற நிலைமையில அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவளை எப்படி பார்த்துருக்கோம்? வேலைக்காரங்கெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க? ஒரு நாள் தன் கட்டின புருஷனோட கூட சந்தோஷமா இருப்பதற்கு வேலை கொடுக்கணும். அவளை நேசிப்பதற்காக அவரிடத்துல அன்பு, இவன் நேசிக்கிறா, இவள் தன் புருஷனாகிய யாக்கோப்பை நேசிக்கிறா. அதனாலதான் சொல்றான், ஒரு புள்ளிய பத்த இனி என் புருஷன் என்னோட அன்போடு கூட இருப்பாரு. 2வது புள்ளிய பத்த இனிமேதான் அவர் சேர்ந்து இருப்பார். நானா சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே ராகேலுக்கு மனுஷருடைய அன்பு முழுவதும் இருந்ததுங்க. ராகேலுக்கு தகப்பனுடைய தயவு இருந்தது, தன் புருஷனுடைய தயவு இருந்தது, எல்லா சொந்த பத்தங்களிலும் தயவு இருந்தது. ஆனா யார் கர்ப்பம் தரிக்கப்பட்டா, யார் பிள்ளைகளை இந்த யாக்கோப்புக்காக பெற்றெடுத்தாள் என்று சொல்லுவோமானால் லேயாள் தான் பெற்றெடுத்தார். லேயாள் தான் ஆண்டவருடைய சந்ததியாகிய யூதாவை பெற்றெடுத்தார். லேயாள் தான் ஆசாரிய சந்ததியாகிய லேவியை பெற்றெடுத்தார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலை நம்மை திக்கற்ற போக பண்ணாலும் ஆண்டவர் அவர்களுக்குத்தான் துணையா இருக்கிறார். ஏன் நான் தைரியமா நான் சொல்கிறேன், பிசாசு உங்களிடத்திலே கிரியை செய்ய முடியாது. ஏன் நான் தைரியமா சொல்கிறேன்னா, அருமையான பிள்ளைகளே, நீ எதில் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு தனிமையோடு கூட நீ போராடி கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், உன்னை கண்டு இருக்கிறார். கர்த்தரோ லேயாளை கண்டார், கர்த்தரோ லேயாளை கண்டார். லேயாள் கூப்பிடவே இல்லைங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அவமான வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கைன்னு முதல்ல அவர் தான், ஆண்டவர் தான் லேயாளை பார்க்கிறார். லேயாள் அற்பமாய் எனப்பட்டதை கண்டு, லேயாள் திக்கற்றவளா இருக்கிறதை கண்டு, லேயாளுக்கு ஒருவரும் பாசமில்லாத ஜனங்கள் இருக்கிறதை கண்டு கர்த்தர் தான் காண்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு அந்த திக்கற்ற நிலைமையில் இருந்தபோது நான் ஆண்டவரை ரொம்ப சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, நான் திக்கற்ற பிள்ளைகளா இந்த வசனத்தை அப்படியே என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பரதையிலும் ஏழைக்கும் விதவிக்கும் நியாயம் விசாரிக்கிறார்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எனக்குன்னு குடும்பம் வந்தபோது நான் பயந்தேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர், இப்போ நான் திக்கற்று இல்லை ஆண்டவரே, எனக்கு மனைவி வந்துட்டா, பிள்ளைங்க வந்துட்டாங்க, என்னை நீ காண மாட்டீரோ என்று நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா நான் திக்கற்ற இருந்த நாட்களெல்லாம் கர்த்தர் என்னை கண்டார், வழி இல்லாத நாட்களெல்லாம் கண்டார், பசி உள்ள நாட்களை கண்டார், வீடு இல்லாத நாட்களை கண்டார். ஆனால் இப்போ எனக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, உங்களை போல சகோதரர், இப்போ எனக்கு ஆண்டவர் காண்பாரா என்கிற ஐயம் எனக்கு உண்டு. இதை எதை நான் உறுதியாக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கஷ்டத்தில், உங்கள் கண்ணீரில், உங்கள் போராட்டத்தில் யார் உங்களை கர்த்தர் மாத்திரம் கண்டுட்டார்னா எந்த பிசாசும் உங்களை காண முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு ஏழ்மையான யார் இந்த உலகத்துக்கெல்லாம் ரட்சிப்பை கொண்டு வந்தாங்க சொன்னால் திக்கற்ற நிலைமையில் இருந்தவங்க தான். நான் மறந்தேன் பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரோமாபுரியினுடைய அரசனை ஒருவன் ரட்சிப்புக்குள்ளா வந்தாங்க. எவ்வளவு இந்த ரோமாபுரியோட கொடுக்கிற கஷ்டம்லாம் கொடுமையான வேதனையா இருக்கும். சீஷர்களை, இயேசுவின் நாமத்தை சொல்கிறவர்களை அப்படியே உயிரோடு பிடிச்சி எண்ணெயை ஊற்றி கட்டி தொங்க விட்டு அதில் குளிர்காயுவான், தலைக்கீழே சிலுவில் அறிவான். நான் சொல்லுவேன், பர்தலேவுன்னு ஒரு சீஷர் இருந்தார். அவர் தோலை உயிரோடு கூட உரிச்சி அவர்களை மறிப்பை கொடுத்தாங்க ரோமர். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் சொல்கிறது இல்லைங்க சபையில் எப்போ பார்த்தாலும் பிசாசு வந்துடுச்சு, அதை அகற்று, அல்லேலூயா, சோத்து, அப்படி இப்படி ஏதாவது ஒரு அந்நிய பாஷையை பேசி
அப்படியே உங்களை அப்படியே வச்சிருந்து அப்படியே ஒரு புத்தீனமாக இருக்கிற உங்களை அப்படியே புத்தீனமாகவே வச்சிருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று பிசாசு போராட்டம், பிசாசு கட்டு இருக்குது. மகளே, நீ அதை நம்பாத. நீ உண்மையான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனா யார் தான் உன்னை காணுவா? யார் தான் உன் திக்கற்ற நிலையை காணுவா? யார் தான் உன் கண்ணீரை காணுவார்னா கர்த்தர் தான் காண்பார். கர்த்தர் தான் காண்பார். கர்த்தர் தான் காண்பார். கர்த்தர் தான் உன்னை அவருடைய சட்டியின் நிழலிலே அடைக்கலமாக வைப்பார். நீ எதை இன்றைக்கு நாளில் எதை குறித்து நீ போராடுகிறா? உன்னால் மேற்கொள்ள முடியும். உன்னால் உன் குடும்பத்தை மாற்ற முடியும். உன்னால் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும். அற்பமாக இருந்த பேதுரு, அற்பமாக இருந்த சீசர்கள், மீனவன், பேசக்கூட தெரியாதவர், ராஜ்யங்களை அசைத்தாங்க. வரலாறு தெரியுமா? கிறிஸ்துவ வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்களும் நானும் பைபிள் கொண்டு வந்து இங்கே அல்லேலூயா ஆமேன் இயேசு என் தெய்வம்ன்ற சொல்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்களை போல படிக்காதவங்க, என்ன போல இல்லாதவங்க, இழிவானவங்க, அற்பமானவங்க, இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள், அவங்க வாழ்க்கைக்கே சாப்பாடு இல்லாத, கஷ்டம் இல்லாத, உடுக்க உடை இல்லாத, தங்க இடமில்லாத, தன் ஜீவனுக்காக போராடி தவித்தவர்கள் உலகத்தை ரட்சித்து கொண்டாங்க. அவ்வளவு மோசமான ரோமா பேரரசு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. கொடுமையாக தண்டித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வேதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதின நிருபம். ஆமென், அல்லேலூயா. ஒரு ராஜா ரட்சிக்கப்பட்டான். ஒரு ராஜா ரட்சிக்கப்பட்டாங்க. ரோமாபுரி எங்கும் கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்தது. அந்த பேரரசன் பக்கத்தில் போய் நிற்க முடியாது. பேதுரும் சீசர்களும் பேரரசனை அசைத்தது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் கண்டார். ராஜ்யங்களை அசைத்தது. உங்க சின்ன பிரச்சனையை அசைக்காதா? எப்பா, உன் சின்ன கடன் சுமையை அசைக்காதா? உன் பிள்ளைகளுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? உன் திக்கற்ற நிலைமையை கர்த்தர் காண மாட்டாரா? நான் சொல்லுவேன், அவருக்கு மாத்திரம் ஒப்பு கொடுங்க. உன் பிள்ளைகளை நல்ல வாழிய காணணுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மகளை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் மகனை ஒப்பு கொடுக்குறேன். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க பிரதர். நான் சொன்னால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவ்வாறு ஃபயர் ஆண்டவர் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்க. ராஜ்யங்களை ஒரு பேதுரு அசைக்கக்கூடுமானால் 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்தை ஆண்டவருடைய பிள்ளை உன்னால் அசைக்க முடியாதா? சொல்லுங்க, அசைக்க முடியாதா? பேதுரு பெற்ற ஆவிக்கும் உங்க ஆவிக்கும் என் ஆவிக்கும் வித்தியாசம் உண்டா? வேற என்ன பெருசு வித்தியாசம் உண்டா? பரிசுத்த ஆவியான எல்லாருக்கும் ஒன்று தான். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒருவர் தான். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உங்களை பற்றியே குறைவா நினச்சிக்கிட்டு இன்னும் பிசாசு 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 பிசாசுன்னு அவன் உங்களை விட்டு போய் பல நாள் ஆச்சு. அவன் இப்போ கேட்டான், நான் என்ன சொல்லுவான்னா, ஏமா நான் தான் எப்பயோ போயிட்டேனே, ஏன் என்னை சும்மா வலிக்கிற சண்டிக்கு? உன்னை விட்டு போய் ரொம்ப நாளாகுதப்பா. உன்னையும் சமாளிக்க முடியல, உன் ஆண்டவரையும் சமாளிக்க முடியல. நான் உன்னை விட்டும் வாசலை விட்டும் உன் எல்லா காரியத்தை விட்டும் போய் ரொம்ப நாள் ஆகுதே, என்னையா மறுபடியும் கூப்பிடுறா? என்னையா மறுபடியும் கூப்பிடுறா? நான் பன்றிகளுக்குள்ள போய் கடலில் அமிழ்ந்து போயிட்டேன். உங்கள்கிட்ட நீ நான் கிரியை செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுங்க சிஸ்டர் பிரதர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உன் திக்கற்ற நிலைமையை ஒப்பு கொடுங்க. உன் வேதனையை ஒப்பு கொடுங்க. உன் சோதனையை ஒப்பு கொடுங்க. உன் பலவீனத்தை ஒப்பு கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகள் உங்களுக்கு இருப்பாருன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. எங்க ஜெபம் பண்ணா அங்கேயே உட்காருங்க. உன் பிள்ளைங்க எதிர்க்க உட்காருங்க. உன் புருஷன் எதிர்க்க உட்காருங்க. ஆண்டவரை குறைவா பேசுற உன் புருஷன் எதிர்க்க உட்காருங்க. உன் பிள்ளைகள் எதிர்க்க உட்காருங்க. உட்காந்து கையை தூக்கி அந்நிய பாஷை பேசி, அங்க பேச அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிச்சு ஆராதி, ஆண்டவரே குடும்பத்தை ரட்சித்துக்குள்ள, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டானும், கண்ணில் கண்ணீர் வரணும், இருதயம் நெருங்குண்டு ஜபிக்கிறவனுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார்.
ஊர்லலாம் குறை சொல்லும், என் புருஷன் இப்படி இருக்கிறான், என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறது, ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேன். ஏன் ஊரில் போய் சொல்கிற? ஊரில் ஏன்பா சொல்கிற? உட்காரு, முழங்கால் படிட்டு. அவன் அப்படியே எல்லாம் உட்காந்துருக்கும். ஒரு நேரம் எல்லாம் 9 மணிக்கு சாப்பிட்ற நேரம் இருக்குல்ல, எல்லாம் டிவியை பார்த்துன்னு அப்படி உட்காந்து இருக்கும். நீ வேதத்தை எடுத்துன்னு வந்து வச்சுக்கோ, வச்சுன்னு நல்லா 2 பாட்டை பாடி அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறேன், என் புருஷனை இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் நல்லா வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே, அவருக்கு நீடிய ஆயுளை கொடுங்க, என் புள்ள பேரை சொல்லி அப்பா ஜோயில உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆளாக வரட்டும் ஆண்டவரே, அப்பா உங்கள் கரம் அவனோட கூட இருக்கட்டும், நீ வல்லமை உள்ளவர் என்பதை அறியட்டும், என் மகளுக்காக நான் வருகிறேன், இயேசுவின் நாமத்தினால திருமண தடை இருக்கிற எல்லா காரியத்தை நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு முன்பாக இருதயம் நொறுங்குண்டு கண்ணீரோடு கூட நீ ஜெபித்தது உண்டா? பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தது உண்டா? நான் சொல்ல, அப்படி செய்யுங்க. உன் புருஷனை ரட்சித்துக் கொள்வா, உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வா, உன் பிள்ளைகளுடைய வாழ்வு இஸ்ரவேலுக்குள்ளாய் மகிமையாய் கனமாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலையே நீங்கள்? ஏசுன்னா உங்களுக்கு மட்டமாக தானே இருக்குது, அடுத்தவங்க போல் மட்டமாக தானே நீங்கள் பார்க்குறீங்க. நான் தான் எப்படியோ தெரியாமல் ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டேன், என்னோட இயேசு போகட்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். நீங்கள் நல்ல கிறிஸ்தவங்களை பார்த்தா தானே, வாழ்ந்திருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்தா தானே, உயர்ந்திருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்தா தானே, மேன்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்தா தானே, நீ பார்க்குற கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றை போல அழுக்கு மூட்டை உள்ளதான் பார்த்துன்னு இருக்கிற. அப்போ எப்படி ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு தெரியும்? எப்படி மகிமை தெரியும்? நான் சொல்லுவேன், இந்த தெய்வத்தை போல உலகத்தில் வேற எந்த தெய்வம் இல்லை, இந்த தெய்வத்தை போல ரட்சிக்கிற ஒருவரும் இல்லை, இந்த தெய்வத்தை போல திக்கற்றவர்கள் மேலே கரிசனை உள்ள தேவன் அல்ல, இந்த தெய்வத்தை போல விதவைகளையும் பரதேசிகளையும் விசாரிக்கிற தேவன் உலகத்தில் இல்லவே இல்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் கல்லும் மண்ணுமாய் மரமுமாய் இருக்கிறது. உன் தேவன் உனக்காக ஜீவன் கொடுத்த தேவன். ஆமென், அல்லேலூயா. உனக்காக மரித்த தேவன், மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் தரிசனமான தேவன், மறுபடியும் உன்கிட்ட வரப்போகிற தேவன், உன்னை அழைத்து கொண்டு பரலோகத்தில் செல்ல போகிற தேவன். இந்த நம்பிக்கை இருக்குதா? இந்த நம்பிக்கை இருக்கா? இந்த நம்பிக்கை இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளை நடத்துவீங்களே, இந்த நம்பிக்கை இருந்தால் தான் உங்கள் புருஷமார்களை கொண்டு வருவீங்களே, இந்த நம்பிக்கை இருந்தால் தான் கர்த்தருக்குள்ள ஃபயராக இருப்பீங்களே. நீங்களே அறகுற விசுவாசத்தை தானே தொங்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ நான் சர்ச்சுக்கு போய் பழகிட்டோம்பா, நான் போகலன்னா ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒன்று இதுவாகிடும், இருக்கிறதையாவது கொஞ்சம் காப்பாற்றி வச்சுக்கிறேன்ற நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கை தானே இருக்குது. என் குடும்பத்தை அசைக்க முடியும், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை நான் காண முடியும். ஏங்க நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற உங்களில் என்னை போல தரித்திரத்திலும், என்னை போல அழுகையிலும், என்னை போல வெறுமையிலும், எங்கள் அம்மா 16வது நாள் காரியத்தில் நாங்கள் இருந்த 400 ரூபாய் வாடகை கொடுத்த வீட்டில் இந்த பிள்ளைகளை கொண்டு போயிடுங்க, இனி இவர்கள் வாடகை கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னதை நிலைமையில் யாருன்னா நீங்கள் இருந்திருப்பீங்களா? நீங்கள் ரோட்டில் போக சொல்ல கடங்காரன் ஒன்று அவமானப்படுத்துகிற நிலைமையில் இருந்திருப்பீங்களா? 2-3 பிள்ளைகளை வச்சுட்டு இதுகளை எப்படி கரை சேர்ப்பேன், சோத்துக்க வழி இல்லை, எப்படி கரை சேர்ப்பேன்னு இருந்திருப்பீங்களா? திருமணத்தை நீங்கள் கண்டிருப்பீங்களா? நான் சொல்லுவேங்க, ஒரு சின்ன வருமானத்தில் நான் ஆண்டவருக்கு தைரியமாக நான் சொல்லுவேன், இன்றைக்கும் உங்களை அடிக்கடி சொல்கிறது தான், தைரியமாக நான் சொல்லுவேன், நீங்களாம் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு எனக்கு சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை சிஸ்டர். நீங்களாம் நினைக்கிறீங்க இவர் அப்படியே டிப்டாப்பாக போகிறாரு, பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாராக்கும். இல்லவே இல்லை. ஆனால் வேலையில் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். உன் கையின் பிரயாசம் கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் இருக்கணும், உன் வீடு குடிசையாக இருந்தாலும் ஆண்டவர் இருக்கணும், துதி இருக்கணும், கனம் இருக்கணும், மகிமை இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர், இன்றைக்கி நான் தைரியமாக சொல்லுவேன், என்னை நடத்தி வந்த விதம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் எப்படி வீடை கட்டினேன், நான் எப்படி திருமணம் பண்ணேன், நான் எப்படி பிள்ளைகளை பெற்றேன், நான் எப்படி
சபையை கட்டின? தெரியவே தெரியாது. ஒண்ணுமே ஆகாரத்துக்கே இல்லாம இருந்த என்ன நான் சொல்லுவேன், ஒரு 20 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி ஆத்மாவே இல்லாத இந்த சபையை கட்டுகிற போது ஆத்மாவே இல்லை. இந்த ஒரே ஒரு குடும்பம் தான். தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் தான் வர இன்றைக்கு இவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் நம்பி சில பேர்லாம் வந்து அப்படியே குடிசையில் நடத்துவாங்க, எல்லா இடத்துலையும் நடத்துவாங்க. வருவரிடத்துல காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவாங்க. எல்லா பணமும் விசுவாசிகள் கொடுக்குற பணமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது யாவும் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு மகிமையும் கனமும் உண்டாக முடியாது சொல்கிறேன். இந்த சின்ன கையின் பிரயாசம்தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் என்ன ஒருபோதும் நினைச்சிடாதீங்க ஒரு பெரிய வருமானம் வாங்குறாராக்கும், பெரிய சம்பாதிக்கிறாருக்கும், இவர் புள்ள சம்பாதிக்கிறாங்க. என் புள்ள இரவு பகலும் கஷ்டப்பட்டு ஏதோ சில ஆயிரங்களை தான் சம்பாதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஏற்ற நாளிலே இந்த ஊழியத்துக்கு மகனை கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தில் என் பிள்ளைகளுக்காக எதையும் பெருசாக நான் செலவு பண்ணது கிடையாது இது வரைக்கும். அவர்களுக்கு பெரிய இன்ஜினியர் காலேஜ் கிடையாது, லட்சமாக நான் படிக்க வச்சது கிடையாது. ஆனால் நான் நம்புகிறேன் எங்கள் பிள்ளைகள் நல்லா வாழ்வாங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்களும் நம்புங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழ்வாங்க. ஆமென், அல்லேலூயா. வாழ்வாங்க. என்ன சொல்லுவேன், இயேசுவின் உங்களால் கொடுக்க வேண்டிய முயற்சிகளை பிள்ளைகள் கொடுக்கணும். பிள்ளைகள் பெற்றோர் படுகிற கஷ்டத்தில் பிள்ளைகள் கூட பாடு அனுபவிக்கணும். உதாசனப்படுத்தக்கூடாது. பெற்றோர்களை உதாசனப்படுத்தாதீங்க. அவர்களுடைய ஏக்கத்துக்கும் எண்ணத்துக்கும் நீ நல்லா படித்து ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போனோமா, நான் வேணாம்மா, நான் 2 ஆடு முயற்சிக்கிறேன், நான் மாடு முயற்சிக்கிறேன், அப்படி உங்கள் எண்ணமே இருக்கக்கூடாது. உங்களால் ஆணு மட்டும் நல்லா முயற்சி பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சித்தம் உங்களை நடத்துவார். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களில் உண்மை உள்ளவராக அவர் இருப்பார். அல்லேலூயா. ஆகையினால இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் பேசணும்னு வரல, நான் கொண்டு வந்த செய்தியை வேற. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக பேசுகிறார், சபைக்காக பேசுகிறார். உங்களுக்கு ஒருவராக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறபடினால ஆண்டவர் பேசுகிறார். என் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ திக்கற்ற நிலைமையில் இருந்த என்ன இத்தனையாய் என்னை ஆண்டவர் கொண்டு வருகிற போது நான் சொல்லுவேன், இதில் ஒருவருடைய கரமும் இல்லை, கர்த்தருடைய கரம் தான் இருந்தது. ஏன் கரமே இல்லைங்க. இந்த வீடு, இந்த வாசல், இந்த சபை, இந்த ஒரு ஆசீர்வாதத்திலும் என்னுடையது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. போன வாரம் வரைக்கும் இதுக்கு நான் சொந்தம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த வாரத்தில் நம்முடைய சபைக்கு அது சொந்தம். ஆமென், அல்லேலூயா. எப்படி நான் சொல்லுவேன், ஆமென். ஆண்டவர் எப்படி நடத்த போறாரு தெரியாது. நிச்சயமா ஊழியத்தை கர்த்தர் விஸ்தாரப்படுத்தினார்னா கர்த்தர் கொடுக்குற ஒன்று அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் முதலிடம். நான் இன்னைக்கு சாட்சியா சொல்றேன். அவர் என்னை நடத்தினார்னா, விஸ்தாரப்படுத்தினார்னா நிச்சயமா ஒன்று ஆண்டவருக்கு தான். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தருக்காகத்தான் நான் பயன்படுத்துவேன். நாங்களும் இருப்போம், நீங்களும் இருப்போம், கர்த்தரும் இருப்பார், அவருடைய ஊழியமும் இருக்கும். நிச்சயமா நான் சொல்கிறேன். ஏனென்னால் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என்ன அவரே நம்மை கொண்டு வந்தார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் செய்தி கொடுத்தது வேற, உங்களிடம் பேசி கொண்டிருப்பது வேற. நீங்கள் 35வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க முடியாது. 16வது ஆதிகாமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும் வாசிக்க முடியாது. உங்களை அன்பா கேட்கிறேன், நான் முடிக்கிறேன். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். ராகேல் யாரு? இப்போ ஒன்னே ஒரு விஷயத்தை தெரிஞ்ச, ராகேல் யாரு? எல்லாருக்கும் முன்பாக மதிக்கப்பட்டவள், உயர்ந்தவள். லேயாள் யாரு? திக்கற்ற நிலைமையில ஒருவரும் அவளை கண்டுகொள்ளாமல் கட்டின புருஷன் 4-5-6 புள்ளையும் பெற்றும் அவளோட கூட இணக்கமா இல்லை, அன்பா இல்லை. ஒரு நாளும் அவள் உண்மையா நேசித்து அவர்கள் உறவே வச்சுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில. ஆனா நீங்க கவனிங்க, இப்ப வாசிங்க. பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றால். வாசிங்க.
பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா வேதனை உண்டாயிற்று. மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால் மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனேனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனும் அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் ராகேலுடைய கல்லறையின் தூண். இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையான தூண். புள்ள பெத்தது யாரு? ஃபர்ஸ்ட் 6 புள்ளைய பெத்தது யாருங்க? அப்படியே முடிப்பீங்க நீங்க. ஏன்னா எங்கேயோ வச்சுன்னு இருப்பீங்க புத்தியெல்லாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு என்ன சோறாக்குறது, சிக்கன் வாங்குறதா, மட்டன் வாங்குறதா, மீன் வாங்குறதா அப்படின்னு யோசனை இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அப்படி யோசனையாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், திக்கற்று இருக்கிற உங்களுக்கு சகாயர் அவரே. ஆமென். அல்லேலூயா. லேயாளுக்கு அவர் அற்பமாக, எல்லாருக்கும் முன்பாக அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு, திக்கற்றவளாக இருக்கிறதை கண்டு கர்த்தர் சகாயராக இருந்த அவர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். என்னதான் மனுஷன் எல்லாரும் குறைவாக இருந்தாலும் லேயாளை பார்க்கிற விதம், கர்த்தர் பார்க்கிற விதம் வித்தியாசமா இருந்தது. யாரை முன்னாடி எடுத்துட்டார்? ராகேலை எடுத்துற. அவ மடியிலேயே படுத்து அவ கையிலேயே ஊட்டதை சாப்பிட்டுட்டு, எப்பா இங்க ஒரு மனைவி உன்னை நேசிக்கிறா, அவன் அன்புக்கு ஏங்குகிறா, இனியாவது என் புருஷன் என்ன கூட சேரும், இனியாவது என் புருஷன் என்னோட கூட இருப்பான் என்று சொல்லி கலங்கின லேயாளை ஒருபோதும் நீ கண்டுகொள்ளல. இனிமே உனக்கு யார் சோறு கொடுக்கணும்? லேயாள் கொடுக்கணும். யார் மடியில் நீ படுப்பா? வேற எந்த மடியும் கிடையாது. லேயாள் மடியில். ராயல் போயிட்டா, கல்லறையில் போய் அழுகி போயிட்டா. யார் மடியில் படுப்பா? எதனா ஒன்றுனா யாரை கூப்பிடுவா? லேயாள. நீ கூப்பிடாத லேயாளை, நீ பார்க்காத லேயாளை, நீ திக்கற்ற நிலைமையில் இருந்த லேயா, அவமானம் நிந்தையும் இருந்த லேயாளை நீ பார்க்கலனாலும், உங்க அப்பம் பார்க்கலனாலும், உறவுகள் பார்க்கலனாலும் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் உயர்த்தினாருங்க. எல்லாவற்றையும் நேசித்த ராகேல் 2 புள்ள பெத்தா. இந்த லேயாள் எத்தனை புள்ள பெத்தா தெரியுமா உங்களுக்கு? 7. 6 ஆண் மகன், 1 பெண், தீனாள் என்ற பெண். 7 பிள்ளைய யாக்கோப்புக்கு பெற்றுக் கொடுத்தது லேயாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோப்பு காணாத லேயாளை கர்த்தர் கண்டார். ஆமென். யாருடைய ஐயா சொல்லுங்களா? வாயை தந்த ஆமென். வாயில என்ன வச்சுட்டு இருக்கீங்க? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்க கண்ணீரை, உங்க தேவையை, உங்க திக்கற்ற நிலைமைய யாரு பார்க்கலனாலும் சரி, கர்த்தர் காண்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் 2 புள்ள தான் பெத்தா. அதுலேயே 1 புள்ள பெற்று செத்து போயிட்டா. ஆமென். கடைசியாக 1 புள்ள பெறுகிற போது, பென்யமீனை பெறுகிற போது போயிட்டா. இந்த அம்மா கர்த்தர் கண்ட லேயாள், கர்த்தரை அன்பு கொண்ட லேயாள், திக்கற்ற நிலைமையில் இருந்து கை தூக்கி கர்த்தர் எடுத்தார். யாக்கோப்பு அல்ல. 7 பிள்ளைகளை பெற்று இந்த லேயாள் தான் வாழ்க்கை. நீ விரும்பலனா கூட, யாக்கோப்பே நீ விரும்பலனா கூட, நீ உதாசீனமா நினைத்தா கூட, உன் வேலைக்கள் எல்லாம், கண்கள் எல்லாம் லேயாளை உதாசீனமாய் பார்த்தாலும் கூட, கர்த்தர் லேயாள் அற்பமா எனப்பட்டதை கண்டு. ஆமென். ஆமென். இந்த யாக்கோப்பினுடைய, இந்த லேயாளுடைய துணை யாக்கோப்பு மரிக்கிற வரைக்கும் லேயாளோடு கூட இருந்தான். அவனுக்கு விருப்பம் இல்லைங்க. அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு விருப்பம் இல்லை. 7 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் கண்டு, மகளே நீ விரும்புகிறாயா? உன் நிலைமையை நான் பார்க்குறேன். யார் எவனும் யார் உனக்கு செய்யக்கூடாதுதான் நினைத்தாலும் நான் அவனிடத்திலே உனக்கு நான் செய்வேன். அவனிடத்தில் உன் தலையை உயர்த்துவேன். அவனிடத்தில் உன்னை வாழ வைப்பேன். எவ்வளவு எல்லாரும் எதற்கும் அழகாகவும் மதிப்பாகவும் இருந்த ராகேல் போய்விட்டா. அற்ப வயசுல மாண்டு விட்டா. 2 பிள்ளைகளை பெற்று போட்டு 7 பிள்ளைகளை பெற்று
யாக்கோப்பு நேசிக்கவில்லை என்றாலும் அற்பமா எனப்பட்டதை தேவன் கண்டபடியினாலே இந்த யாக்கோப்பு பின்பாக சேர்ந்து வாழ்ந்தது லேயாளோட கூட, பின்பாக சேர்ந்தது லேயாளோட கூட, படுக்கையிலே படுத்தது லேயாளோடு கூட, நடந்தது லேயாளோடு கூட, சமைத்தது அதாவது அவனுடைய உணவை உட்கொண்டது லேயாளோடு கூட, நடந்து திரிந்தது ஆஸ்திரிய அந்தஸ்தை பெற்றது லேயாளோடு கூட. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவன், தேவனுடைய பிள்ளையே, பெற்ற தகப்பன் அற்பமாய் கண்டாலும், திக்கற்ற நிலைமையில விட்டாலும், கட்டின புருஷன் நல்லா வாழ வைக்கணும் நினைக்கவில்லை என்றாலும், உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் மாத்திரம் திக்கற்ற நிலைமையை கண்டாராகில் அவரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் உன் எல்லாவற்றிலும் சகாயமாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுத்தேன், அநேகரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். என் சொந்தங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு நான் வேதத்தை எடுத்து சர்ச்சுக்கு போக சொல்ல என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் பைபிளை எடுத்துக்கொண்டு சபைக்கு போவேன். ஒப்பு கொடுக்குற இடத்துல நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. இன்னும் நான் ஒப்பு கொடுத்தேன்னா நான் சொல்லுவேன், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் என் வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுவோமானால் இந்த ஊழியத்தை கர்த்தர் மகா பெரிய விஸ்தாரமாக மாற்றுவார். பிள்ளைகளை மகா பெரிய ஊழியக்காரனாய் மாற்றுவார். இன்றைக்கு நானும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் உம்மிடத்தை அதிகமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் சபை திக்கற்ற நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவரே, இத்தனை பெரிய சபையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் ஒரு சிலர் தான் இங்கே நாங்கள் அமர்ந்து ஆண்டவனை ஆராதிக்கிறோம். என் திக்கற்ற நிலைமைக்கு நீங்கள் சகாயராக இருங்க ஆண்டவரே. இதோ இந்த மகள் அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களிலே திக்கற்ற நிலைமையில இருக்கலாம். லேயால் அற்பமாய் எனப்பட்டதை கண்டது போல நீங்கள் இந்த மகளை காணுங்க ஆண்டவர். இதோ இந்த குடும்பமானது ஆண்டவரே திக்கற்ற நிலைமையிலே, பலவீனங்களிலே ஆண்டவரே அநேக காரியங்களை, மனுஷன் அறியாத காரியங்களை நீ அறிந்திருக்கலாம். அநேக காரியங்களை இந்த குடும்பமானது திக்கற்ற நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரே, லேயாளை கண்டது போல கர்த்தர் இந்த குடும்பத்தை காணும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, எஸ்தர் முகமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அநேக காரியத்திலே திக்கற்ற நிலைமையிலே, தனிமையின் பாதையிலே இருந்தாலும், யாரும் காணாத சூழ்நிலைகளே இருந்தாலும், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பரதேசிகளை நியாயம் விசாரிக்கிற தேவன் இந்த மகளை நியாயம் விசாரித்து ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சபைக்கும் சகாயராய் இவர்களை ஏற்படுத்தும்படியாக, எங்களை ஏற்படுத்தும்படியாக, எங்கள் பிள்ளைகளை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறோம். ஜானு உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மகன் வேதகாம கல்லூரியிலே படித்தாலும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அவனுக்காக வைத்திருக்கிற அழைப்பை மகனை அவனுக்காக பயன்படுத்தும்படியாக, ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வர மகனாக வைக்கும்படியாக, அந்த திக்கற்ற நிலைமையை கர்த்தர் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. ஜோயலும் அது கரத்தில், பிள்ளைகளும் அது கரத்தை, எல்லாரும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் திக்கற்ற நிலைமையில தான் சாமி இருக்கிறோம். இப்போது நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்கள் சகாயராய் மாறும். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணும். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். அப்பா, கண்களை மூடி. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உமை போல இல்ல. தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. உம் இதயத்தில் சுமந்தீரே நன்றி.
நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கருவோல் சுமந்தீரே நன்றி, ஏனை சீதையாம் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, உம் இதயத்தில் சுமந்தீரே ஆண்டவரே, லேயாளை போல எங்கள் உறவுகளுடைய இருதயத்திலே, கணவன் இருதயத்திலே, மனைவி இருதயத்திலே, பிள்ளைகளுடைய இருதயத்திலே, மற்றவர்கள் பார்க்கிற இடத்திலே ஒரு கருணை இல்லாமல் ஆண்டவரே நான் அற்பமா எனப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. என் உறவுக்கு மத்தியிலே அப்பா நாங்கள் அற்பமா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்பமா நினைக்கிற காரியம் உண்டு அப்பா. இந்த ஊழியத்தை நாங்கள் அற்பமா பார்க்கிற காரியம் உண்டு ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்க எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் அண்ணாள் சகோதரிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். லில்லி சிஸ்டர் குடும்பத்திற்காக, எஸ்தரம்மா குடும்பத்திற்காக, அடியன் குடும்பத்திற்காக மற்றும் வந்து போன ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, லேயாளை அற்பமாய் பார்த்த தகப்பன், லேயாளை அற்பமாய் பார்த்த சகோதரி, லேயாளை அற்பமாய் பார்த்த கணவன், லேயாளை அற்பமாய் பார்த்த வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஆனாலும் நான் அற்பமாய், நான் திக்கற்ற சூழ்நிலையிலே இருந்ததை கர்த்தர் என்ன திக்கற்று இருக்கிறேன் என்று கருதி, கர்த்தர் நான் சகாயமற்றிருக்கிறேன் என்று கருதி, கர்த்தர் நான் தனிமையாய் இருக்கிறேன் என்று கருதி அவர் என்னை கண்டு, அவர் என்ன கண்டு அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க பிள்ளைகளை உமது கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க தேவையை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க திக்கற்ற நிலைமை உமது கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்க ஊழியத்தை உமது கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அன்றோ ஆண்டவரே. எங்க திக்கற்று இருக்கிற நிலைமையை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்க வாழ்க்கை மாறட்டும், எங்க ஜப வாழ்க்கை மாறட்டும், எங்க சபையினுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்க குடும்ப வாழ்க்கை மாறட்டும் அப்பா. யார் என்ன அற்பமா கண்டாலும் நான் நிச்சயமா அழமாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் இன்றைக்கு ஒன்றை விசுவாசிக்கிறேன், திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் ஏழை விதவைகளையும் நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. யார் எங்களை தனிமையா விட்டாலும் நீர் எங்களை தனிமையாய் விட மாட்டீர். யார் எங்களை பார்க்கலனாலும் நீர் எங்களை பார்க்காம இருக்க மாட்டீர் ஆண்டவரே. நீங்க என்ன பார்க்காம இருக்க மாட்டீங்க. நான் அற்பமா நினைக்கிற காரியத்தை எங்களை பாருங்க அப்பா. எங்க சபையானது அற்பமா இருக்குது. சபைக்கு வருகிற ஜனங்கள் அற்பமா இருக்கிறாங்கப்பா. அவர்கள் குடும்பத்தை அப்பா ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை உயர்த்தும், அவர்கள் பிள்ளைகளை உயர்த்த ஆண்டவரே, உயர்த்தப்பா. கர்த்தர் அப்பா உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கனத்தையும் மகிமையும் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் அதை இழந்து போகாதபடிக்கு உம்மிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளா நாங்கள் வரட்டும் அப்பா. நாங்க வரட்டும். உங்களுடைய சாராமத்தை, சாராசமத்தை சார்ந்து வாழ்கிறவர்களா எங்களை மாற்றும். உங்க சுபாவத்தை தரித்தவர்களா எங்க மாற்றும். கர்த்தர் ஆண்டவர், யார் எங்களை வெறுத்தாலும் நீர் எங்களை வெறுக்க மாட்டீர் என்கிற தைரியம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளாய் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. யார் அற்பமா எனப்பட்டார்களோ அவர்தான் கர்த்தருடைய சந்ததியை பெற்றெடுக்கிற யூதா சந்ததியாக பழைய ஏற்பாட்டுக்கு மாறின கொடுத்த லேயாள். யார் அற்பமா எனப்பட்டாலோ பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரனுடைய தலைமைத்துவத்தினுடைய லேவியை கர்த்தர் லேயாளுடைய கர்ப்பத்திலே கொடுக்கும்படியாய் செய்த கர்த்தரப்பா. கர்த்தர் ஆண்டவரே, பின்னாட்களிலே யாக்கோப்பு லேயாளையே சார்ந்து வாடும்படியாக நீரல்லவோ செய்திரப்பா ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, இன்றைக்கு எந்த சூழ்நிலைகளை நாங்கள் இருந்தாலும் நீர் அதற்கு எந்த சூழ்நிலையில நாங்கள் திக்கற்றவர், யார் இதை எனக்காக செய்யக்கூடும் என்று திக்கற்ற நிலையில நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு சகாயராயிரும் அப்பா, சகாயராயிரும். இதுவரை எல்லாவற்றும் நீர் எங்களுக்கு சகாயராயிருந்து இது எங்க பிள்ளைகளை உமது கரத்தில், எங்க ஊழியத்தை உமது கரத்தில், எங்க ஆவியாத்துமா சரீரத்தை, எங்க பலவீனங்கள் இல்லை
எங்க ரட்சிக்கப்படாத குடும்பங்களை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு சகாய், நீரே எங்க திக்கற்ற நிலைமைக்கு சகாயர் ஆண்டவரே, நீரே எங்க திக்கற்ற நிலைமைக்கு சகாயர். ஒரு மனுஷனே நாங்க எங்க சூழ்நிலைக்குள்ளாக நாங்க அனுமதிக்க மாட்டோம். யாராவது அனுமதிக்கணும்னா நீர் கொண்டு வந்து அனுமதி செய்யும் ஆண்டவரே, நான் வச்சுக்க மாட்டேன். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய ஒத்தாசையோ தயவையோ நீர் கொண்டு வரோம். நாங்கள் உண்மையே சார்ந்து நாங்களும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கை மாறட்டும். கர்த்தருக்கு மகிமையாய் கனமாய் ஆண்டவர் உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் உண்டு, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு கனம் உண்டு, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. அந்த உயர்வை எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக, உம்மை நம்புகிறவர்களுக்கு, உம்மை விசுவாசிகளுக்கு, உம்மை நேசிக்கிறவர்களுக்கும் கொடுக்கும்படியாக யூடியூப் வாயிலாக இதை கேட்க போகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்க பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் பரிசுத்தமும் உடைய தயவும் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் நிறைந்திருங்க ஆண்டவரே, நிறைந்திருங்கப்பா, நிறைந்திருங்க ஆவியானவரே, நிறைந்திருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை எங்கள் இருதயத்திலே கிரியை செய்ய வைங்க, எங்க குடும்பத்திலே எங்க பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்ய வைங்க. இன்று கண்ட எகிப்தனை என்றைக்கும் காணாதபடிக்கு நீங்க என்ன காணுங்க ஆண்டவரே. ஆமென்.